வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகளின் 41ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தளபதி குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகள் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதி தொடக்கம் ஜூலை 27ஆம் திகதி வரை வெலிக்கடை சிறைச்சாலையில் வைத்து சிங்கள அரச பேரினவாதிகளால் ஈனிரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்ட 41வது ஆண்டு நினைவு நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் மாலை 4 மணிக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் தலைமையில் ஆரம்பமானது. ஒரு கன்னிவெடி தாக்குதல் நடைபெற்றது. அந்த கன்னிவெடி தாக்குதலிலே 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 13 இராணுவத்தினுடைய உடலங்களும் தென்னிலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அந்த காலத்திலே இந்த நாட்டினுடைய அதிபராக ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்களும், பிரதமராக ஆர். பிரேமதாஸ் அவர்களும், பாதுகாப்பு அமைச்சராக லலித் அத்துலத் போன்றவர்களும் இருந்தார்கள். அந்த 13 உடலங்களும் பொருளை கனத்த மயானத்துக்கு எடுத்து வைத்த உடனே 1983ஆம் ஆண்டு மாபெரும் ஒரு இனக்கலவரம், அதாவது கருப்பு யூலா என்ற பெயரிலே இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கலவரம் எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டப்பட்டது. இந்நிகழ்வில் இந்து கிறிஸ்தவ மதகுருமார், பத்தி எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், சட்டத்தரணி ஜோதிலிங்கம், தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நல்லதம்பி ஸ்ரீகாந்தா, ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், பிளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என கலந்து கொண்டனர். என்று பாராமல் தன் ஜீவனையே, தன்னுடைய உயிர்களை எமது நாட்டுக்காக, நமது இனத்துக்காக, இந்த மண்ணுக்காக இன்றைக்கு அவர்கள் வெலிக்கடை சிறையிலே அங்கே படுகொலைகள் செய்யப்பட்டார்கள். தமிழ் இனத்துக்குரிய ஆயுத போராட்டம் இல்லாமட்டாலும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காக இவர்களுடைய தியாகம் எங்கள் உடலிலும் உயிரிலும் கலந்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழர்களாகிய நாம் எப்பொழுதும் உரிமைக்காக நாங்கள் போராட வேண்டும். எமது நாட்டினுடைய, எமது மக்களுடைய உரிமைகளுக்காக ஒவ்வொரு இலங்கை இருக்கின்ற தமிழர் ஒவ்வொருவரும் போராடியே ஆக வேண்டும். சிங்கள தேசம் தமிழர்களுக்கு உரிமைகளை வழங்குவதற்கு ஒருபோதும் தயாரில்லை என உறுதிபட தெரிவித்தார் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன். அவர்கள் இன்று நேற்றல்ல, 83 அல்ல, அதுக்கு முதலும் 56, 64 போன்ற பல ஆண்டுகளில் பல படுகொலைகள் இருக்கிறது. 83 அது மிகப்பெரிய தலைவரமாக இருக்கிறது. அதே போன்று 83 பின்னர் எத்தனையோ படுகொலைகள் இந்த மண்ணிலே நிலங்கடி இருக்கின்றது. ஆனால் இதுவரை எந்த நீதியுமே கிடைக்கப்பெறவில்லை. அன்று இதற்கு நீதி கிடைத்திருந்தால் இன்றும் இந்த அகலங்களை தொடர்ந்திருக்காது. இன்றும் ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரையிலே தமிழர்களுக்கு நீதியான ஒரு நியாயமான தீர்வை தருவதற்கான எந்த பிரயாண நிலையிலும் இல்லை. அப்படியான போராட்டங்கள் நடந்தால் அதை நசுக்குவதற்கு அங்கு உரையாற்றிய சட்டத்தரணி ஜோதிலிங்கம் தெரிவிக்கையில், ஒரு 15 வயது சிந்துவன் மணிப்பாகனமும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த கலவரம் நடந்து கொண்டிருந்த போது கதவுக்கு பின்னால் ஒழித்திருந்த அந்த சிறுவனை அந்த சிறை காவலாளி அடையாளம் கண்டு இழுத்துக் கொண்டுவே கொலை செய்கிற சம்பவம் இந்த வெலிக்கடையில் நடந்திருக்கின்றது. இது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு வடிவம். இனப்பிரதிநிதிகளே
இனப்பிரச்சனை என்பதே தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றார்கள். அந்த இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. அதாவது தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருக்கின்ற நிலத்தை அழிக்கிறது, மொழியை அழிக்கிறது, பொருளாதாரத்தை அழிக்கிறது, கலாச்சாரத்தை அழிக்கிறது என்பதுதான் உண்மையான இனப்பிரச்சனை. அதனுடைய உச்சவடிவம் தான் இந்த உயிர்கடை. அவை நாடுகளுடைய உச்ச வடிவம் வெளிக்கடையிலே அரங்கேறி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில நினைவு கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. தமிழ் மக்களின் விடுதலை வேண்டி தம் உயிர்களை மாய்த்து கொண்டவர்களை தமிழினம் மறக்குமாயின் தமிழர்கள் அவர்களுக்கு செய்யும் வரலாற்று துரோகம் என்கிறார் முன்னாள் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ். தங்கத்துறை அண்ணன், ஜெகன், குட்டிமணி உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளிட்ட மேலும் பல தமிழ் தேசிய உணர்வாளர்களை நாங்கள் ஒரு சிறைக்குள்ளே இழந்திருக்கின்றோம். ஒரு சிறை என்பது ஒரு அரசினுடைய படைகளால் அல்லது அரசினுடைய நேரடி நிர்வாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்குள்ளே காடியர்கள் சென்று தாக்க முடியுமாக இருந்தால், அவர்களுடைய கண்களை பிடுங்கி படுகொலை செய்ய முடியுமாக இருந்தால், ஒரு நாட்டிலே அரச பயங்கரவாதம் எவ்வளவு தூரம் பேரினவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் துணை போகின்றது என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இன்று இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது இந்த கருப்பு ஜூலை காலப்பகுதியிலே இடம்பெற்ற படுகொலை என்பது சாதாரணமாக ஒரே இரவில் திட்டமிடப்பட்டு நடந்ததோ அல்லது எழுந்தமானமாக நடந்த நிகழ்வுகளோ அல்ல. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி லண்டன் டெலிகிராப் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே அப்போது ஆட்சித் தலைவராக இருந்த ஜெயவர்தன அவர்கள் சொல்லி இருக்கின்றார், தமிழர்கள் பற்றி தங்கள் எதையுமே சிந்திக்க முடியாது, தமிழர்களுக்கு எது நடந்தாலும் தாங்கள் அது பற்றி பெரிய அளவிலே கவலை கொள்ள போவதில்லை என்று தெளிவாக இந்த சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் அளித்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்திலே அங்கே வன்முறையிலே ஈடுபட்ட காடையர்கள் தமிழ் மக்களிலே நிச்சயமாக ஒரு 3000 பேர் வரையிலே கொல்லப்பட்டார்கள், 25,000 பேர் வரையிலே படுகாயமடைந்தார்கள், 50,000க்கும் அதிகமான மக்கள் அகதிகள் உள்நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகையிலே அங்கே தாக்குதலை மேற்கொண்ட சிங்கள காடையர்கள் எவ்வாறாக மேற்கொண்டார்கள் என்றால், அந்த தாக்குதல்களுக்கு செல்லும் போதெல்லாம் தமிழ் வாக்காளர் டாப்புகளின் அடிப்படையிலே சென்றுதான் தமிழ் கடைகளையும் தமிழ் வர்த்தகர்களையும் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களையும் அளித்தார்கள். அவ்வாறான ஒரு துன்பியல் நிகழ்வுகளை சர்வதேசம் மிகவும் கவனத்திலே எடுத்த ஒரு காலப்பகுதியாக இருந்தது. அக்காலப்பகுதியிலே சர்வதேச நீதித்துறை ஆணையம் ICJ தெளிவாக இதனை ஒரு இனப்படுகொலையாக விமர்சித்திருந்தது. இதே நேரத்திலே எங்களுடைய தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் போன்ற உள்ளிட்ட மேலும் பலரை நாங்கள் இந்த இடத்திலே ஆகுதியாக்கி இருக்கின்றோம். அவர்களுடைய எண்ணங்கள் கூட தங்களுடைய மரணத்திலும் தங்களுடைய கண்கள் தோண்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கூட அவர்கள் சொல்லியிருந்த கருத்து, தாங்கள் ஒரு வீரச்சாவை தழுவலாம், ஆனால் தங்களுடைய கண்கள் தானமாக வழங்கப்பட்டு அந்த கண்களின் வாயிலாக வளர்கின்ற ஒரு தமிழர் தேசத்தை, தமிழினத்தை காண்போம் என்பதாக இருந்தது. அவ்வாறாக இருக்கையிலே அவர்கள் கண்கள் தோன்றி படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால் எங்களுடைய இனம் யோசிக்க வேண்டும். எந்த அளவு தூரம் எங்களுடைய இனம் சார்ந்து சிந்திப்பவர்களையும் எங்களுடைய அரசியல் சார்ந்து நாட்டமுடையவர்களையும் எங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களையும் பேரினவாதம் எந்த தூரம் கொண்டளித்திருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகளின் கனவுகள் ஈடேற வேண்டுமாயின் தமிழ் இளம் தலைமுறையினரால் மட்டுமே சாத்தியப்படும் என்கிறார் சிரேஷ்ட சட்டத்தரணி நல்லதம்பி ஸ்ரீகாந்தா. அவருடைய கனவுகள் பசுமையாக 41 வருஷங்களுக்கு முன்னாலே வெலிக்கடை சிறையிலே ஓடியிருந்த ரத்தம் காய்ந்து விட்டதாக நினைக்கிறது. அந்த ரத்தம் உறைந்திருக்கலாம், ஆனால் அது பசுமையாகத்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். விரைவாக நாங்கள் செயல்பட்டார்கள், விபத்தோடு செயல்பட்டார்கள், ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள். இதை செய்ய தவறினால் இந்த நாட்டிலே ஒரு மக்களுடைய எதிர்காலம் முற்று முழுதாக இருளடைந்து வெறும் சூரியமாக. ஆனால் இது மாற்ற முடியும். மாற்றுகின்ற வலிமை, வன்மை, உறுதி நமது மக்களிடம் இருக்கிறது. ஆனால் அது தலைவர்கள் இருந்தால், எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இருந்தால் அது கொஞ்சமாக காணப்படும். இந்த நிலைமை மாறுமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை பேசி எந்த ஒரு போட்டு பொருளுகிற அரசியல்வாதியும்
தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்ற நிலைமையை நமது மக்கள், குறிப்பாக இளைஞர்களும் யுவதிகளும் தோற்றுவிக்க முடியுமாக இருந்தார் மீது அனைத்தும் நன்றாக நடந்தே தீரும்.